இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்துல ஆசைப்பட்டு எடுத்த ஒரு 18 செகண்ட் வீடியோ ஒரு குடும்பத்தையே ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து நிலைக்குலைய வச்சிருக்கு. 42 வயசான தீபக் கேரளாவில் இருக்காரு. அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஏறி இருக்காரு. அந்த பஸ் வந்து ரொம்பவே கூட்டமா இருக்கு. கேரளாவில் ஒரு கல்ச்சர் இருக்கு, கூட்டமா இருக்கிற பஸ், ட்ரெயின், இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாத்துலயுமே வந்து பெண்கள் இந்த மாதிரி வீடியோ எடுப்பாங்க. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கு வர்றவங்க, மிஸ்பிஹேவ் பண்றவங்க, ஹராஸ்மெண்ட் பண்றவங்க, இவங்களெல்லாம் வீடியோ எடுத்து இதை ஒரு கண்டென்ட்டா இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி போட்டு அது மூலமா வியூஸ் வாங்கி இது ஒரு அடிக்ஷனாவே ஆயிட்டு இருக்கு. அதே பஸ்ல கேரளாவை சேர்ந்த ஷிஞ்சிதா முஸ்தபா அப்படின்ற இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் ஏறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஏறின உடனே கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாராவது இந்த பஸ்ல நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ட்ரெண்ட் ஆயிடலாம். அந்த கூட்ட நெரிசல்ல இருக்கிற தீபக் அவரோட கை வந்து இந்த ஷிஞ்சிதா முஸ்தபா அவங்க மேல தெரியாம 2-3 தடவை படுது. அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றாங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. எல்லாரும் அந்த தீபக்கை வந்து திட்டுறாங்க. ஒருத்தரை எந்த அளவுக்கு வார்த்தைகளால காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து காயப்படுத்துறாங்க. மனசு தாங்க முடியாம நான் இப்படி பண்ணவே இல்லையே, என்னையா எல்லாரும் இப்படி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவமானத்தினால அந்த தீபக் அப்படின்றவரு உயிரை விட்டுறாரு. எப்பவுமே இந்த ஜஸ்டிஸ் வந்து உடனே எப்பவுமே கிடைக்கிறது இல்லை. இந்த விஷயத்துலயுமே தீபக் இறந்ததுக்கு அப்புறம் தான் தீபக் மேல தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க அந்த வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவை எடுக்கிற ஷிஞ்சிதா முஸ்தபா அவங்களோட முழு நோக்கமும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் சிக்கணும் அப்படின்றதுதான். உண்மையாவே அந்த இடத்துல நான் ஹராஸ் பண்ணப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருந்திருக்க முடியுமா? ஆனா அவங்க அப்படி இல்லை, சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் பேகை எடுத்துட்டு கீழே இறங்கும் போது அவரோட கை அவங்க மேல படுது. அப்போ ரொம்ப நல்லாவே சிரிக்கிறாங்க, நமக்கு கண்டென்ட் மாட்டிடுச்சு அப்படின்னு. சரி, உங்களை ஹராஸ் பண்றாங்க, நீங்க அந்த வீடியோ எடுக்கிறீங்க, அதை நீங்க என்ன பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இவர் என்ன ஹராஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் தானே பண்ணிருக்கணும். அதை பண்ணாம இவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீல்ஸ் மோகத்தினால அதை இன்ஸ்டாகிராம்ல அப்லோடு பண்ணதோட விளைவு இன்னைக்கு எந்த தப்புமே செய்யாத 42 வயசுல ஒருத்தர் அவரோட உயிரை விட்டுருக்காரு. நிஜமாவே இந்த மாதிரி கேரளால தப்புகள் நடக்குது. பஸ்ல போறவங்க, ட்ரெயின்ல போறவங்க எல்லாரும் ஹராஸ் பண்ணப்படுறாங்க. கேரளாவில் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயுமே இது நடந்திருக்கு. இந்த விஷயத்துல நீங்க தப்பு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தீபக் அப்படின்றவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல. கேரளாவில் ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியே வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் மோகத்தினால சீரழிஞ்சு போயிருக்காங்க. இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையே இவங்க காவு வாங்க போறாங்க அப்படின்றது தெரியல. இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சாரி தீபக்.